எல்லாம் முடிந்தது. கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின் மருத்துவமனையில் ஸ்டாலின் அவர்களுக்கு இருதய பிரச்சனையில் இனி எந்த ஒரு அதிர்ச்சியான தகவலையும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அவரது உடல்நிலை மிக மிக மோசமாக மாறிவிடும். இன்னும் 2 நாட்கள் மருத்துவமனையில் தங்கிவிட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று அப்பல்லோ மருத்துவமனை தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இனிதான் ஸ்டாலினுக்கு பிரச்சனை ஆரம்பம். இதனால்தான் துர்கா ஸ்டாலின் கண்ணீருடன் இனி ஒட்டுமொத்த பொறுப்பையும் தனது மகனிடமே ஒப்படைத்து விடுங்கள், அவன் நன்றாக பார்த்து கொள்வான். இது குடும்ப அரசியல் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் இதற்கு சம்மதம் தெரிவித்தாலும் கூட வெற்றி அடைவது கடினம்தான். ஏனென்றால் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன், பொன்முடி, KN நேரு இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் 2026 சட்டசபை தேர்தலில் வழங்க முடியாது என்று உதயநிதி கூறியுள்ளார். அதற்கு காரணம் 2026 சட்டசபை தேர்தலில் இளைஞர்கள் அதிக அளவில் இந்த முறை தேர்தலில் வாக்குகளை செலுத்துவார்கள். அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழகத்தில் வர வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் அவர்களுக்கும் ஆதரவுகள் இருக்கிறது. அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணியை வைத்துள்ளது. உளவுத்துறை சொன்ன தகவல், திமுக தோல்வியை அடையும் பட்சத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல்தான் ஸ்டாலினுக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தியது. மறுநாளே ஸ்டாலின் அவர்களது சகோதரர் முத்து அவர்களது மறைவு மீண்டும் ஒரு இடியாக ஸ்டாலினுக்கு விழுந்தது. இதன் காரணமாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தார். தற்பொழுது மீண்டும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸ்டாலின் காதில் விழுந்தால் அவரது உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும் என்று மருத்துவர்கள் கூறியதன் காரணமாக தற்பொழுது கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தனது மகனிடம் பேசியுள்ளார்.